பாரம்பரிய முறைப்படி ஆண்கள் பெண்கள் மேலாடை அணியாமல் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள மகா சங்கிலி கருப்பர் கோயிலில் 1000க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டி பொங்கல் வைத்து வழிபாடு. ஸ்பான்சர் பாய் அட்டகாசமான ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. தீன் ஜவுளி கடை, திருப்பத்தூர். 25 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறுவதால் ஆடிப்படைகள் விழாவில் 5000க்கும் மேற்பட்ட கிராமத்தார்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா எஸ்புதூர் ஒன்றியம் கிழவயல் கிராமத்தில் வனப்பகுதியில் அமைந்துள்ள சங்கிலிக்கருப்பர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கிராம மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த கோயிலுக்கு கிழவயல், மணியாரம்பட்டி, பொன்னடப்பட்டி, அம்மன்குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சங்கிலிக்கருப்பர் கோவிலுக்கு விவசாயம் செழிக்க, மழை வரம் வேண்டியும் நோய் நொடியின்றி வாழவும் கிடாய் வெட்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர். இந்த கோயிலில் ஆடிப்படைகள் திருவிழா 27 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதனால் கிராம மக்கள் ஜாதி மத பேதமின்றி ஒன்று கூடி திருவிழா நடத்த முடிவெடுத்தனர். 27 ஆண்டுகளுக்கு பின் இன்று நேர்த்திக்கடனை நிறைவேற்ற ஆயிரக்கணக்கான கிடாய்களை கொண்டு வந்து சங்கிலிக்கருப்பர் கோயில் சாமியாடி அருளோடு வேண்டுதல் கிடாய்களை வெட்டி பலியிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். கிடாய் வெட்டி பலியிட்டவுடன் நேர்த்திக்கடன் வைத்த ஆண்கள் பெண்கள் பாரம்பரியமாக மேலாடை அணியாமல் மண் பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இரவு சுமார் 5000க்கும் மேற்பட்ட அப்பகுதி கிராம மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. 27 ஆண்டுகளுக்கு பின் ஆடிப்படைகள் திருவிழா நடைபெறுவதால் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த விழாவால் அந்த பகுதி விழாக்கோலம் பூண்டுள்ளது.